முத்துகிரி முத்துகிரி கர்நாடகா ஃபாரஸ்ட்ல இருக்க முத்துகிரி. ஆனா இந்த லொகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியல, அதனாலதான் இப்போ நான் இங்க வந்திருக்க இடம் பேர் வந்து முதுகிரி. முதுகிரி இது ஒரு ஃபாரஸ்ட், செமையா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்கு. அப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா அதோ ஜெர்ரி ஃபால்ஸ். ஜெர்ரி ஃபால்ஸ்னு சொல்ல, இந்த ஃபால்ஸ் என்ன பேருன்னு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இது மட்டும் காட்டுறேன். செம்மையான லொக்கேஷனாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம், வாங்க போகலாம். மழைக்கு அதுக்கும் நல்லா காரமாக இந்த மாதிரி மசால் பால் வச்சு 2 சொல்லியிருந்தோம், சாப்பிடலாம். இப்போது பக்கத்துலேயே இப்போ நம்ம வந்திருக்கோம். செம்மையான லொக்கேஷன். பக்கத்துலேயே வந்திருக்கோம். காரோட்டி இறங்கிட்டு ஒரு வழியே உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். வேற 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 மாதிரி 3-4 கார் எல்லாம் இங்கே இருக்கு வருது. ஆனால் சீக்ரெட் டெம்பிளா இது? அப்படியா? ஓ, மழையும் வருது. நம்ம வந்து பெரிய மழை வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும். கொஞ்சம் ட்ரெக்கிங் ஏறணும், அதனால் சீக்கிரமாக நம்ம மேலே போயிடலான்னு சொல்லிட்டு கடன் இழுத்துட்டு போகிறாங்க. பட் என்னால் ஏறவே முடியல. இந்த கோயில் இது வந்து யாருக்குமே தெரியாது இந்த இடமாமா இந்த கோவில். இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். கோயில் உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயில் சாத்தி இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு இந்த கோவிலை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு சுத்து சுத்து ஓ வாவ், இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது இன்னும் படிக்கட்டு. இதுக்குள்ளே ஏறி வரலாம். இந்த படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோம்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி இந்த படிக்கட்டு மலை மேலேயே இருக்குது. ரொம்ப எல்லாம் இது இல்லை, ரொம்ப மலை மேலேயே இருக்குது. ஃபோட்டோஷூட் பாருங்க, ஃபோட்டோஷூட் பாருங்க. இங்கே பாருங்க மலை செமையாக வந்துட்டு இருக்குது. கண்மணி அந்த செவரில் ஈரமாக இருக்குது. அதில் சாஞ்சி நிற்க வச்சு வீடியோஸ் போயிட்டுருக்கு, ஃபோட்டோஸ் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்குள்ளே தான் நம்ம இப்போ சுற்றிட்டுருக்குறோம். க்ளவுட்ஸ் எவ்வளோ கீழே இருக்குது, எல்லாம் அப்படி மறைஞ்சிருச்சு. மக்களே இங்கே ஒரு வேவ் தெரியுதா? இதில் தான் வந்து கோயிலாமா, இங்கே தான் கூட்டிகிட்டு போய் மேலே மலையிலேருந்து கீழே உருட்டி விட்டுருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் அந்த ரவுண்டு அந்த ஒரு பெண்டு மாதிரி தெரியுது பாருங்க, அங்கே தான் அந்த சாமி கோயில் இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடம் க்ளோஸ் பண்ணனால எங்களால் அங்கே போக முடியல. அதனால் கீழே இன்னொரு கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஹைடன் பிளேஸ் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ரோல் ஆகிடுச்சு, மக்களே மன்னிச்சுக்கோங்க. இந்த கோவில் வந்துட்டு இப்போ இந்த சின்ன கோயில் கூட பூட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம தேவையான அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். மழையும் வெயிலும் மாற்றி அடிக்கிறதுனால எங்களால் கரெக்டான ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஃபோட்டோ ஷூட் தாங்க முடியல. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எங்கெல்லாம் மேலே ஏறி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற அலப்பறைகள் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ நல்ல மழை வந்துட்டுருக்கு. இந்த மலையில் வந்துட்டு மிளகா பஜ்ஜி நூடுல்ஸ் தாத்தா எப்படி இருக்கும் பாருங்க. கோயில் தெரியுதா? மழை வந்து பனி மறைஞ்சிருச்சு, மேகம் அது எல்லாமே மறைஞ்சிருச்சு. இந்த பாருங்க பனி அப்படியே போயிட்டு இருக்குது. ஊரில் தப்பப்படப்பட்டு நடுங்கிட்டு நாங்கள் இப்போ தான் வந்து நூடுல்ஸு பஜ்ஜி வடை எல்லாமே சாப்பிட்டோம். யாரும் திட்டாதீங்க. ஓகே, நாங்கள் இங்கேருந்து இப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பை, தேங்க்யூ. கண்மணி தேங்க்யூ சொல்லுங்கள். காருக்கு ஓடுறா, காருக்கு பட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு, எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ ரோடு நம்ம போகிற வழியில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம சீக்கிரமாக இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் பெட்டர். பேரும் கோயில் பேர் எல்லாமே இங்கே இருக்குது, இதில் போட்டிருக்கேன். இந்த இடம் பேர் கன்னடத்தில் ஜிலேபி சுற்றின மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே அது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. இது ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட்டு, இந்த கோயிலோட இன்னொரு வியூ பாயிண்ட்டு. குளிருது, தும்மல் வேறு வருது, மழை வேறு பெருசாக வருது. வாங்க இதோட இந்த கோயிலை முடிச்சுட்டு இந்த வீடியோ மக்களுக்கு ஒரு பை சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.